ஒரு சிஸ்டத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அதுக்குன்னு ஒரு முதலாளி கிடையாது, எந்த பேங்க்லயும் கிடையாது, உங்களோட அடையாள அட்டையோ இல்ல எந்த ஒரு கேவைசி ஆவணங்களையும் அது கேட்கறது இல்ல. கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, அது மட்டும் இல்ல. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு 2ல இருந்து 4% வரைக்கும் வருமானம் தரதா அது சொல்லுது. ரைட். இத கேட்ட உடனே கண்டிப்பா நம்ம மூளையில இது ஒரு கிளாசிக் மோசடி, அதாவது ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஒரு அலாரம் அடிக்கும் இல்லையா? நிச்சயமா அடிக்கும். ஆனா இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க கணித அடிப்படையில பூட்டப்பட்டு உலகின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்களால தணிக்கை செய்யப்பட்ட ஒரு பிளாக்செயின் குறியீட்டுல இயங்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலே நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா கிரிப்டோ உலகத்துல நடக்கிற சமீபத்திய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பல நம்ப முடியாத கட்டமைப்புகளை நம்ம கண்முன் கொண்டு வருது. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல யூடியூப்ல இருக்கிற கிரிப்டோ கனெக்ட் சேனல் வெளியிட்ட ஒரு விரிவான தகவல்களோட அடிப்படையில ஆரிஜின் கிரிப்டோ ப்ராஜெக்ட பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா அவங்களோட அந்த முழுமையான முதலீட்டு திட்டம், அதாவது ஆரிஜின் பிளான் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சோ இந்த டீடாலரைசேஷன், அதாவது டாலரோட ஆதிக்கத்தை உலக நாடுகள் குறைக்க நினைக்கிற இந்த ஒரு சூழல்ல மக்கள் ஏன் இந்த மையப்படுத்தப்படாத நிதி அமைப்புகளை, அதாவது டிஃபையை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அந்த வீடியோவுல கூட இந்த உலகளாவிய அரசியல் மாற்றங்களோட இந்த கிரிப்டோ பொருளாதாரத்தை ரொம்ப அழகா இணைக்கிறாங்க. ஆமா, அதுல குறிப்பா ஆரிஜின் ப்ராஜெக்டோட எல்ஜிஎன்எஸ் டோக்கன், அப்புறம் ஸ்டேக்கிங், ஆட்டோ காம்பவுண்டிங், இந்த டாவ் நெட்வொர்க் இதெல்லாம் எப்படி பின்னாடில வேலை செய்யுதுன்னு நம்ம தரவுகளை வச்சு ரொம்ப துல்லியமா அலச போறோம். ரைட். இப்போ மேக்ரோ பொருளாதார மாற்றங்களை பாத்தீங்கன்னா, ஈரான் மாதிரியான நாடுகள் அமெரிக்கா டாலரோட ஆதிக்கத்தை தவிர்க்க பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்த தொடங்குறாங்க. ஓஹோ, அப்ப டாலருக்கு மாற்று தேடுறாங்க. ஆமா. இது உலக நாடுகளோட நிலையில நடக்கிற ஒரு மாற்றம். ஆனா இது ஒரு சாதாரண தனிநபரோட நிதி சுதந்திரமா எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரிஜின் ப்ராஜெக்ட் முன்வைக்கிற அடிப்படை வாதம். அந்த வாதம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ நம்ம பாரம்பரிய வங்கிகள் எடுத்துக்கிட்டோம்னா அங்க அரசுகளோட கட்டுப்பாடும் முழுமையா இருக்கு. நிச்சயமா அவங்க சொல்ற ரூல்ஸ் படி தான் நம்ம இயங்கணும். ஆனா இந்த ஒரிஜின் மாதிரியான சிஸ்டத்துல எந்த கேஒய்சியும் தேவையில்லைன்றாங்க. இது 24 மணி நேரமும் செயல்படுற ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, இதை எந்த ஒரு தனி நபரோ இல்ல ஒரு முதலாளியோ நிர்வகிக்கல. இது ஒரு டாவ் மூலமா நிர்வகிக்கப்படுது. ஒரு நிமிஷம். இந்த டிஏஓ அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ல அது எப்படி வேலை செய்யுது? சும்மா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுற அமைப்பா, இல்ல உண்மையிலேயே அதுக்கு பவர் இருக்கா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த ஒரிஜின் டிஏஓவோட செயல்பாடு வெறும் அட்வைஸ் பண்றதோட நின்னுடுறது கிடையாது. அப்போ வேற எப்படி செயல்படுது? இவங்களோட முடிவுகள் எல்லாமே பிளாக்செயின் தொழில்நுட்பத்துல ஆன் செயின் முறையில நேரடியாகவே செயல்படுத்தப்படுது. அதாவது சமூகத்தோட ஓட்டெடுப்பு மூலமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஓ, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாவே அதை செயல்படுத்திடுமா? எக்ஸாக்ட்லி, ஒரு தனிநபர் நினைச்சு அதை தடுத்து நிறுத்த முடியாது. இத அவங்க ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இணைக்கிறாங்க. ஆமாமா, அந்த ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் உதாரணம் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது. அதாவது இப்போ மும்பைல உள்ள ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை சாதாரணமா ஒருத்தரால வாங்க முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆனா அது 1000மோ இல்ல 2000 ரூபாய் மதிப்புள்ள டிஜிட்டல் டோக்கன்களா பிரிச்சுட்டா உங்களாலையும் என்னாலையும் கூட அதுல முதலீடு செஞ்சு ஒரு பகுதியோட உரிமையாளராக முடியும். ரைட். அதுதான் டோக்கனைசேஷன். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் காகிதத்துல எழுதி வச்சா செல்லுபடியாகும். ஆனா டிஜிட்டலா வெறும் மெக்கானிசமா இருந்தா எப்படி சாத்தியம்? அங்கதான் பிளாக் செயின் உள்ள வருது. அந்த சொத்தோட உரிமையாளர் உரிமை ஒரு டிஜிட்டல் லெட்ஜர்ல பதிவு செய்யப்படுது. அதை யாராலையும் ஹேக் செஞ்சு மாத்த முடியாது. ஓகே, அப்போ வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. பாரம்பரிய பேங்க்ல உங்க பணம் எங்க முதலீடு செய்யப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க சிஸ்டத்தோட ட்ரெஸரி, அதாவது கருவூலத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு யார் வேணாலும் வெளிப்படையா பார்க்க முடியும். சரி, வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இது முழுக்க முழுக்க அனாமதீய பரிவர்த்தனைகள்னு அவங்கள வீடியோல சொல்றாங்க. அதாவது அனானிமஸ். ஆமா, யாரும் யாரையும் நேர்ல பாத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துல ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது மொத்த பணமும் காணாம போயிட்டா என்ன பண்றது? இந்த வீட்டின் அஸ்திவாரம் என்ன? அந்த அஸ்திவாரத்தை அவங்க தொழில்நுட்பம் மூலமாகவே ஸ்ட்ராங்கா கட்டி எழுப்ப முயற்சி பண்றாங்க. அதனாலதான் அந்த வீடியோவில் எல்ஜிஎன்எஸ் டோக்கன் மற்றும் அதோட தணிக்கைகள், அதாவது ஆடிட்ஸ் பத்தி ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. ஓ, அந்த எல்ஜிஎன்எஸ் டோக்கன் அது முதல்ல பாலிகான் நெட்வொர்க்ல இருந்துச்சு, இப்போ மல்டி செயினா மாறிடுச்சுன்னு சொன்னாங்களே. ஆமா. அது மட்டும் இல்ல,
அமெரிக்க டாலருக்கு நிகரான DAI அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயினோட இது இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இங்க நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகள் வருது. முதல்ல இந்த DAIக்கும் LGNSக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இத நீங்க ஒரு டிஜிட்டல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல ஒரு நாணயத்தோட மதிப்பு அந்த நாடிடம் இருக்கிற தங்கத்தோட மதிப்பை வச்சுதானே தீர்மானிக்கப்பட்டது. ஆமா, கோல்ட் பேக்கிங்னு சொல்வானு. அதே மாதிரி தான் இந்த LGNS டோக்கனோட மதிப்பை நிலைநிறுத்த அதற்கான பேக்கிங் தொகையா இந்த டாய் அப்படிங்கிற நிலையான நாணயத்தை அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட கருவூலத்துல வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ இந்த ட்ரெஸரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வெறும் காத்துல மிதக்கிற ஒண்ணு கிடையாது. அதுக்குள்ள நிஜமான பணமதிப்பு இருக்கு. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த கான்ட்ராக்டை யார் கண்ட்ரோல் பண்றா? யாராவது பின்வாசல் வழியா வந்து அந்த பணத்தை சுருட்டிட முடியாதா? அத தடுக்கிறதுக்கு தான் உலகின் மிகப்பெரிய பிளாக்செயின் தணிக்கை நிறுவனமான சர்டிக் மூலமா இந்த ப்ராஜெக்ட முழுமையா ஆய்வு செஞ்சு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. ஓ, அந்த சர்டிஃபிகேட் பத்தி வீடியோல கூட காட்டினாங்களே. ஆமா, அது மட்டும் இல்லாம ஆமர்ஸ் லேப் அப்படிங்கிற நிறுவனம் இவங்களோட ட்ரெஸரி கான்ட்ராக்ட தணிக்கை செஞ்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கமே அந்த கான்ட்ராக்ட்ல எந்த ஒரு டெவலப்பருக்கும் பேக்டோர் ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கறத உறுதி செய்யறது. அப்போ ஒரு முறை போர்ம் எழுதப்பட்டு இயங்க தொடங்கிடுச்சுன்னா அது உருவாக்குனவங்களாலேயே பணத்தை திருட முடியாது. எக்ஸாக்ட்லி. அது தானியங்கி முறையில இயங்க ஆரம்பிச்சிடும். இத கேட்க நல்லாதான் இருக்கு. ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் பெட்டகம், அதுக்கு வெளிப்படையான கண்ணாடியும் இருக்கு, ஆனா உடையாத பூட்டும் இருக்கு. அருமையான ஒப்பேடு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் அடிக்குதே. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முதலாளி கிடையாதுன்னு சொல்றீங்க, முன்கூட்டியே வெட்டி எடுக்கப்பட்ட டோக்கன்களும் இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆமா, ப்ரீமைண்ட் டோக்கன்ஸ் கிடையாது. அப்போ முதலாளியே இல்லாதப்போ ஃபினான்ஸ் மாதிரியான மையப்படுத்தப்பட்ட பெரிய எக்ஸ்சேஞ்சில் இதை யாரு கொண்டு போய் லிஸ்ட் பண்ணுவான்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? அதுதான் இந்த பிளாக்செயின் சமூகத்தோட பியூட்டி. முதலாளி இல்லாததால இதை எடுத்த உடனே பெரிய சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா குயிக் ஸ்வாப் மாதிரியான மையப்படுத்தப்படாத வர்த்தக தளங்களை அவ பயன்படுத்துறாங்க. ஓ, அந்த டெக்ஸ் தளங்கள் அது எப்படி வேலை செய்யுது? இதுல பயனர்கள் தாங்களாகவே ஒரு லிக்விடிட்டி பூல், அதாவது பணப்புழக்க குளத்தை உருவாக்குறாங்க. அது மூலமா நேரடியாக ஒருவருக்கொருவர் ட்ரேடிங் செஞ்சுக்கிறாங்க. அப்போ கம்யூனிட்டி தான் இதை வளர்க்கணும். ஆமா, நாளைக்கு இந்த ப்ராஜெக்டோட பிரபலம் அதிகரிச்சதுன்னா பெரிய எக்ஸ்சேஞ்சுகளே முன் வந்து இதை லிஸ்ட் பண்ணலாமே தவிர இவங்களா போய் காசு கொடுத்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எனக்கு அதோட மெக்கானிசம் புரியுது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்தாச்சு. ஆனா இங்க தான் என்னோட மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, எந்த இடத்துல? அந்த வீடியோல சொல்ற வாரிஜின் முதலீட்டு திட்டம் பத்தி பேசலாம். இதுல ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 2-4% வரைக்கும் ஈல்டு கிடைக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தானாகவே முடிவாகுதுன்னு சொல்றாங்க. ரைட், அது அவங்களோட ஸ்டேக்கிங் ரிவார்டு. ஆனா ஒரு நாளைக்கு 6-12% வரைக்கும் வருமானம் வருதுன்னா இது எப்படி சாத்தியம்? இந்த சிஸ்டம் எங்க இருந்து பணத்தை உருவாக்குது? புதுசா டோக்கனை பிரிண்ட் பண்ணிட்டே இருந்தா கடைசியில அந்த டோக்கனோட மதிப்பு 0 ஆயிடாதா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. கிரிப்டோ உலகத்துல இத டோக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அந்த வீடியோல அவங்க சொல்றபடி பார்த்தா இது பணத்தை அப்படியே டபுள் ஆக்குற திட்டம் கிடையாது. இது ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். அப்போ அந்த 2-4% எப்படி வருது? புதிய டோக்கன்களை உருவாக்குறது மூலமாகத்தான் அவங்க ஈல்டு தராங்க. ஆனா அப்படி உருவாக்கும் போது பணவீக்கம் வராம இருக்க அவங்க ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்தை பயன்படுத்துறாங்க. ஆட்டோ காம்பவுண்டிங் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வட்டிக்கு வட்டி போடுற முறை. ஆனா அதை இங்க எப்படி செயல்படுத்துறாங்க? சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு வர்ற லாபத்தை நீங்க வெளியே எடுக்காம சிஸ்டம்குள்ளேயே மீண்டும் முதலீடு செய்யும்போது உங்களுக்கான டோக்கன்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்குது. வீடியோல ஒரு உதாரணம் சொன்னாங்களே, 100 டோக்கன்களை முதலீடு செஞ்சா 4 மாசத்துல அது 216 மாறும்னு. ஆமா, அதாவது 116% வளர்ச்சி. இப்போ நீங்க கேட்ட பணவீக்க கேள்விக்கு வருவோம். புதிய டோக்கன்கள் உருமாகறதால டோக்கனோட மார்க்கெட் விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்களும் மறுக்கல. அப்படியா? அப்போ விலை குறைஞ்சா நம்ம முதலீடு எப்படி பாதுகாப்பாகும்? அங்கதான் அந்த ட்ரெஸரி கான்ட்ராக்ட்ல இருக்கிற டாய் ஸ்டேபிள் காயின் பெரிய அளவுல உதவுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோக்கனோட விலை அதற்கான குறைந்த சாத்தியமான விலையான $1 சென்றால் கூட, அதாவது லோயஸ்ட் பாசிபிள் பிரைஸ்க்கு போனா கூடவா? ஆமா, அப்படி போனா கூட உங்ககிட்ட இருக்கிற டோக்கன்ஸோட எண்ணிக்கை தொடர்ந்து இந்த காம்பவுண்டிங் மூலமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால விலை குறைஞ்சாலும் டோக்கன் எண்ணிக்கை பெருகி இருக்கும். ஓ, அதனால அதிகபட்சம் 9 மாசத்துல நம்மளோட அசல் தொகையை நம்மளால முழுமையா திரும்ப பெற முடியும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி.
தொடர்ந்து இத அனுமதிச்சா 24 மாசத்துல உங்க முதலீடு 100 மடங்கு வளர வாய்ப்பிருக்குன்னு அந்த சிஸ்டம் நம்புது. கொஞ்சம் இருங்க, இதுல 0 டே ஸ்டேக்கிங் வசதியும் இருக்குன்னு சொன்னாங்களே. அதாவது நான் இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு நாளைக்கே முதலீட்டை வெளியெடுக்கணும்னு நினைச்சா கூட எடுக்கலான்னு. ஆமா, உங்க பணத்தை அவங்க லாக் பண்றது இல்ல. 0 டே ஸ்டேக்கிங்னா அதுதான். அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கும்போது மார்க்கெட் விலை சரியும் போது எல்லாரும் பயந்து போய் பணத்தை வெளியெடுத்தா இந்த சிஸ்டம் கிராஷ் ஆயிடாதா? இது பேங்க்ல நடக்கிற பேங்க் ரன் மாதிரி தான். எல்லாரும் ஒட்டுமொத்தமா பணத்தை எடுத்தா எந்த ஒரு வங்கியும் திவால் ஆயிடும். ஆனா இங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துது. என்ன சூத்திரம் அது? நீங்க திடீர்னு வெளியேற நினைச்சா வெளியேறும் கட்டணமா எக்ஸிட் ஃபீ ஒரு சிறிய தொகையை பிடிப்பாங்க. அந்த தொகை திரும்பவும் அந்த ட்ரெஸரிக்கே போய் சேர்ந்துடும். ஓ, ஓகே. அப்போ சிஸ்டம் அதுக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆமா, இது தவிர முக்காவாசி மக்கள் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா கிடைக்கிற அபரிமிதமான லாபத்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிற மனித உளவியலையும் இந்த சிஸ்டம் நம்பியிருக்கு. ஓகே, அந்த உளவியல் விளையாட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அடுத்து வர்ற விஷயம்தான் என்ன ரொம்ப கடுமையான சந்தேகத்துக்கு உள்ளாக்குது. அது என்ன விஷயம்? ஒரு பக்கம் நாம தானா முதலீடு செஞ்சு லாபம் பார்க்கலாம், அது நான் ஒர்க்கிங் இன்கம். ஆனா எந்த விதமான விளம்பர செலவுகளும் இல்லாம இந்த நெட்வொர்க் உலகம் முழுக்க எப்படி பரவுதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு 15 லெவல் ஒர்க்கிங் இன்கம் கட்டமைப்பு இருக்கு. ஆமா, அதுதான். என்னதான் இவங்க இதுல ஜாயினிங் பேக்கேஜ் இல்லன்னு சொன்னாலும் 15 லெவல் நெட்வொர்க்னு சொல்லும்போதே இது வழக்கமான ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி தானே இருக்கு. நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான சந்தேகம்தான். 15 லெவல்னு சொன்னாலே யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். அப்போ கிரிப்டோ உலகத்துல இருக்கிற பல மோசடி திட்டங்களுக்கும் இந்த ஒரிஜின் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வீடியோல இதை எப்படி தற்காத்து பேசுறாங்கன்னா, ஒரு வழக்கமான பிரமிட் ஸ்கீம்ல புதுசா வர்றவங்களோட முதலீட்டு தொகையை எடுத்து அப்படியே பழைய ஆட்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஆமா, அதுல எந்த புது மதிப்பும் உருவாகாது, வெறும் பணம் கைமாறும். கரெக்ட். ஆனா இங்க இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஒருத்தரை அறிமுகப்படுத்தினா அவரோட அசல் தொகையிலிருந்து உங்களுக்கு எந்த பங்கும் கிடைக்காது. சிஸ்டம் அதை தொடவே தொடாது. அப்புறம் எப்படி எனக்கு வருமானம் வரும்? அந்த சிஸ்டம் எனக்கு எப்படி காசு கொடுக்கும்? அவர் முதலீடு செஞ்ச தொகைக்கு பிளாக் செயின் மூலமா அவருக்கு ஸ்டேக்கிங் லாபம், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஸ்டேக்கிங் ROS கிடைக்குது இல்லையா? ஆமா, அந்த 2 to 4% அந்த லாபத்திலிருந்து ஒரு சிறிய சதவீதத்தை மட்டுமே இந்த நெட்வொர்க்குக்கான சன்மானமா சிஸ்டம் பிரிச்சு தருது. ஓ, அப்போ புதுசா வர்றவரோட அசல் தொகை 100% அவருக்கு பாதுகாப்பாவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த ROS முறைதான் இத ஒரு வழக்கமான பிரமிட் மோசடியிலிருந்து வேறுபடுத்துதுன்னு அவங்க ஆணித்தரமா வாதிடுறாங்க. சரி, அசல தொடாம லாபத்துல பங்கு தராங்கன்னு வச்சுப்போம். இந்த டாவ் ரிவார்ட்ஸ், அதாவது V1ல இருந்து V6 வரைக்கும் ஒரு திட்டத்தை பத்தி பேசுறாங்களே, அது எப்படி செயல்படுது? அதுதான் இந்த நெட்வொர்க்கோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ் மாதிரி செயல்படுது. A, B, Cன்னு 3 குழுக்களை உருவாக்கி ஒவ்வொரு குழுவிலையும் $50,000 பிசினஸ் நடந்தா நீங்க V1 அப்படிங்கிற நிலைய அடையலாம். V1 ஆனா என்ன லாபம் கிடைக்கும்? V1 ஆனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தோராயமா 15லிருந்து 20 LGNS டோக்கன்கள் நெட்வொர்க் ரிவார்டாக கிடைக்கும். வீடியோ கணக்குப்படி பார்த்தா இதோட மதிப்பு தோராயமா 4லிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். வாவ், ஒரு நாளைக்கு 15 டோக்கன்னா அதை வித்து பணமாக்கலாம். ஆமா, இதுவே உங்களோட குழுவத்தோட பிசினஸ் $1 மில்லியன் எட்டினா நீங்க V5 ஆகலாம். உங்களுக்கு கீழ் 3 V5களை உருவாக்குனா நீங்க V6 ஆகிடுவீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பத்துல பார்க்க ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி சிக்கலா இருந்தாலும் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க இவ்ளோ பெரிய லாபத்தை ஏன் அவங்க துண்டிலா போடணும்? ஏன்னா எந்த ஒரு டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் அதோட உயிர் நாடி. ஒரு முதலாளியோ கார்ப்பரேட் நிறுவனமோ இதுக்கு பின்னால இல்ல. அப்போ பயனர்கள் தான் இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமா. நீங்க ஒருத்தரை சேர்த்தா மட்டும் போதாது, அவர் லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த நெட்வொர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் இப்படிப்பட்ட ரிவார்ட் மாடல்களை உருவாக்குறாங்க. இதெல்லாம் சரி, ஆனா நாணயத்தோட மறுபக்கமான அபாயங்கள் பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும். ஆமா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த வீடியோலயும் இத பத்தி ரொம்ப அழுத்தி சொல்லிருக்காங்க. அதான், அந்த வீடியோல எந்த அளவுக்கு லாபத்தை பத்தி பேசுறாங்களோ அதே அளவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. கடன் வாங்கி இதுல முதலீடு செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட். மார்க்கெட் சரிவடையும் போது பொறுமை காக்கக்கூடிய அளவு தொகையை மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதாவது 1 அல்லது 2 வருட நீண்ட கால பார்வையோடு இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு அருமையான நிஜ உதாரணத்தையே அவங்க முன்வைக்கிறாங்களே.
ஆமா, இதுல பேசின நபர் முதல்ல வெறும் $50 மட்டுமே முதலீடு செஞ்சாராம். அத அப்படியே மறந்துட்டு ஒரு 8 மாசம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ மார்க்கெட்ல டோக்கனோட விலை பாதியா குறைஞ்சிருந்துச்சு இல்லையா? விலை குறைஞ்சா நஷ்டம் தானே வரணும். ஆனா அங்கதான் ஆட்டோ காம்பவுண்டிங் வேலை செஞ்சிருக்கு. டோக்கன்களோட எண்ணிக்கை அபரிமிதமா பெருகுனதால அவரோட போர்ட்ஃபோலியோ 3 மடங்கு, அதாவது $150 உயர்ந்திருந்ததாம். வாவ்! பொறுமையும் இந்த காம்பவுண்டிங் மெக்கானிசமும் எப்படி பலன் தருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, ஆனா அதே சமயம் இன்னொரு பெரிய அபாயமும் இதுல ஒளிஞ்சிருக்கு. அது என்ன? ஹேக்கிங் பத்தியா? தொழில்நுட்பம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, சர்டிக் தணிக்கைகள் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, தவறான வெப்சைட்டுகள்ல வாலெட்டை இணைக்கிறதால பலரும் பணத்தை இழக்கறாங்க அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுறாங்க. அதாவது வங்கியோட லாக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நம்ம சாவிய நாமளே திருடமிட்ட கொடுத்தா பேங்க் என்ன செய்யும்? கரெக்டான உதாரணம். அதனாலதான் காலையிலயும் இரவுலயும் நடக்கிற எஜுகேஷனல் கால்ஸ்ல கலந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு அவங்க வலியுறுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. தொழில்நுட்பம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் எல்லாமே மிகச் சரியா வேலை செஞ்சாலும் மனிதர்களோட பேராசையும் பொறுமையின்மையும் தான் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. நிச்சயமா, நீங்க முதலீடு செய்யும்போது அது ஒரு கம்ப்யூட்டர் கோடோட கைகள்ல இருக்கு. அதுக்கு எந்த உணர்ச்சிகளும் கிடையாது, அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஆனா மனிதர்கள் பேனிக் ஆகி வெளியேறுவாங்க, இல்லனா பேராசையோட கடன் வாங்கி முதலீடு செய்வாங்க. இதுக்கு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அங்க நிறைய உணவுகள் இருக்கும். ஆனா எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கறத உங்களோட பசி தான் தீர்மானிக்கணுமே தவிர அங்க இருக்கிற வெயிட்டர் அல்ல. சூப்பர்! அதே மாதிரி தான் சிஸ்டம் எவ்வளோ லாபத்தை கொடுத்தாலும் உங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறன் என்ன, நீங்க எவ்வளோ முதலீடு செய்யணும் அப்படிங்கறத நீங்க மட்டுமே முடிவு செய்யணும். ரொம்ப கரெக்ட். இத ஒரு நிதி ஆலோசனையா எடுத்துக்காம, பிளாக்செயின் தொழில்நுட்பம் எப்படிப்பட்ட புதுமையான பொருளாதார அமைப்புகளை உருவாக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியா மட்டுமே நம்ம பார்க்கணும். சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம என்ன பார்த்திருக்கோம்னு சட்டுன்னு ஒரு சுருக்கமா தொகுத்து பார்த்திடலாம். கண்டிப்பா. உலகளாவிய டாலர் ஆதிக்கத்துக்கு மாற்று அப்படிங்கிற நிலையில தொடங்கி எப்படி நிஜ உலக சொத்துக்கள் டோக்கனைஸ் செய்யப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் எல்ஜிஎன்எஸ் டோக்கனோட பின்னணியில இருக்கிற சர்டிக் மற்றும் ஆர்மஸ் லேப் பாதுகாப்பு தணிக்கைகளை பத்தி பேசணும். ஆமா, அதுக்கப்புறம் ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா விலை செறிஞ்சாலும் அசல் தொகையை மீட்டெடுக்கிற சூத்திரத்தை பார்த்தோம். ரைட். அப்புறம் 15 லெவல் ஒர்க்கிங் இன்கம்ல இருக்கிற அந்த ROES முறை, V1ல இருந்து V6 வரையிலான கம்யூனிட்டி மாடல், அப்புறம் பொறுமையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இந்த ஆரிஜின் பிளான் எப்படி செயல்படுதுன்னு விரிவா பார்த்தோம். உண்மையிலேயே இது ஒரு முழுமையான சிஸ்டம் தான். ஆமா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுறேன், இந்த வீடியோ தரவுகளோட அடிப்படையிலான அலசல் எந்த ஒரு நிதி ஆலோசனையும் கிடையாது. இது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமே. சரி, இந்த அலசல முடிக்கிறப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு காலத்துல நாம மனிதர்களையும் அவங்களோட கையெழுத்துகளையும் பிரம்மாண்டமான வங்கி கட்டிடங்களையும் தான் முழுமையா நம்பி நம்ம பணத்தை ஒப்படைச்சோம். அதனாலதான் பேங்க்ல ஏதாவது பிரச்சனைனா நாம தெருவுல இறங்கி போராடுறோம். ஆமா, நமக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஆனா எதிர்காலத்துல இது போன்ற மையப்படுத்தப்படாத ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அமைப்புகள் முழுமையா நடைமுறைக்கு வந்தா நாம சக மனிதர்களை விட எந்த உணர்ச்சியும் இல்லாத கம்ப்யூட்டர் கோடுகளை அதிகமா நம்ப தொடங்குவோம். ஓ, எந்த மனித தலையீடும் இல்லாம இந்த கோடுகள் மட்டுமே மனித உறவுகளையும் நம்பிக்கையையும் உலக பொருளாதாரத்தோட துல்லியத்தையும் ஆளும் ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அந்த கோடுகள் ஒருவேளை தவறு செஞ்சா நம்ம யாருக்கிட்ட போய் நிப்பது? இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய அலசல நிறைவு செய்யறோம். இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.